ஒழுங்கு உங்களுடைய உணர்வுகளை கேட்காது. இந்த உலகங்களுடைய வெற்றியாளர்கள் படுக்கையிலிருந்து பட்டாசும் பாராட்டும் உடன் எழுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவங்க முடிவு சென்றாங்க. அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள், அந்த பழக்கத்தை உருவாக்குகிறார்கள். நீங்களும் அதையே செய்ய முடியும். நாளை முதல் உங்களுடன் புதிய ஒப்பந்தம் செய்யுங்கள். உலகத்தை தொடுவதற்கு முன் உங்கள் எதிர்காலத்தை தொடுங்கள். அந்த முதல் மணி நேரத்தை எடுத்துக் கொள்வதில் அல்ல, உருவாக்குவதில் பயன்படுத்துங்கள். விழித்தெழுவது மட்டும் செய்யாதீர்கள், உயர்ந்து எழுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் காலை 11 மணிக்கு காத்திருக்கவில்லை, அது காலை 6 மணிக்கே காத்திருக்கிறது. அதை மீண்டும் கைப்பற்றுங்கள், அதை வலுவாக கட்டி எழுப்புங்கள். நாள் தொடங்கும் போது நீங்கள் ஏற்கனவே மனதிலும் ஆன்மாவிலும் உணர்விலும் முன்னிலை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் தயாராக இருக்கிறது மட்டுமல்ல, சக்தி வாய்ந்தவராக இருப்பீர்கள். அதுவே மாற்றம் தொடங்கும் விதம். அந்த மணி நேரத்தை பொக்கிஷமாக பாதுகாக்குங்கள். நீங்கள் முதல் மணி நேரத்தை மீண்டும் பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்தபடி அதை பொக்கிஷமாக பாதுகாப்பதே. ஏனெனில் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், மக்கள் அதை திருட முயற்சிப்பார்கள். துப்பாக்கியுடன் அல்ல, ஆனால் ஒரு அறிவிப்புடன், ஒரு உதவியுடன், அர்த்தமற்ற ஒரு பணியுடன், ஏய் நான் சற்று என்று கேட்பதுடன். திடீரென்று உங்கள் நேரம் போய்விட்டது, மறைந்து விட்டது, உங்களுடையது அல்ல, அவர்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஏதோ ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மணி நேரம் இலவசம் அல்ல, இது சாதாரணமானது அல்ல, இது மீதமுள்ள நேரத்துக்காக அல்ல, இது புனிதமானது, இது திட்டமிடப்பட்ட ஒன்று. நீங்கள் அதை பாதுகாக்கவில்லை என்றால் வேறு யாரும் பாதுகாக்க மாட்டார்கள். நேரம் பணியைப் போல, ஆனால் இலக்கு ஆபத்தானது. நீங்கள் இன்னொரு டாலரை சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த மணி நேரத்தை மீண்டும் பெற முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்வோம்? நாம் ஒரு வேலையை அமைக்கிறோம். நம்ம சொல்கிறோம், இது என் மணி நேரம். எந்த அழைப்பும் இல்லை, எந்த மின்னஞ்சலும் இல்லை, ஸ்க்ரோல் செய்வதும் இல்லை, கவனச்சிதறலும் இல்லை. நாமே மரியாதை இல்லாதவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் தீவிரமாக இருக்கிறோம் என்பதற்காக. உங்கள் மணி நேரத்தை பற்றி நீங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். கட்டட தொழிலாளி கருவிகளை பற்றி, விவசாய மண்ணை பற்றி எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாரோ அதுபோல் இந்த மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் அது தெளிவில், திறனில், முடிவுகளில், வருமானத்தில், நம்பிக்கையில் நூற்றுக்கணக்கான மடங்கு திருப்பித் தரும். ஆனால் அதை சிறு துண்டுகளுக்காக மாற்றிக் கொடுக்கவில்லை என்றால் மட்டுமே. நான் அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், தங்கத்தை சிறு துண்டுகளுக்காக மாற்றாதீர்கள். அதுதான் மக்கள் செய்வது. அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து விடுகிறேன், விரைவாக பதில் சொல்லட்டுமா? இது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாது. அவர்கள் முடிவில் தங்களின் சிறந்த மணி நேரத்தை தங்களது உலகத்தை மீண்டும் கட்டுவதற்கு பதிலாக உலகிற்கு பதிலளிப்பதில் செலவழிக்கிறார்கள். அப்படியென்றால் இதோ அந்த பழக்கம். ஒவ்வொரு இரவும் உங்கள் ஒரு மணி நேரத்தை திட்டமிடுங்கள், பெயரிட்டு உறுதியாக நிர்ணயியுங்கள். எந்த வகையிலும் தளர்வு இல்லை, எந்த சமரசமும் இல்லை. உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கே கூட சொல்லுங்கள், இது வளர, சிந்திக்க, உருவாக்க, கட்டமைக்க உங்களுக்கான நேரம். அவர்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அதை மதிக்க கற்றுக் கொடுங்கள். கோபத்துடன் அல்ல, ஆனால் தொடர்ச்சியுடன். என்ன நீங்க உங்களுடைய நேரத்தை மதிக்கும் போது மக்கள் உங்களை மதிக்க தொடங்குகிறார்கள். அப்படி